ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 10:30 மணி ஆகுது. நம்ம ஒரு 9 மணி போல் எழுந்தோம். எழுந்து சாப்பிட்டு சும்மா தான் ரூமில் தான் இருந்தோம். சரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம காலிலேருந்து பார்த்திங்கன்னா எதுவும் வேலை வரலைங்க. சரி இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலை வரும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. நம்ம காலிலேருந்தே பார்த்திங்கன்னா வேலை எதுவும் இல்லை. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வேலை. இன்றைக்கி கடைக்கு போனோங்க. கடைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பொருள் வாங்கினோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா டொமேட்டோ பேஸ்ட்டு. இது 2 மட்டும் வாங்கிட்டு வரணும். சரி வாங்க போகலாம். நம்ம கடைக்கு வந்துட்டோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் கீழே இருக்கும். இது இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு வேணும். இது பேர் பார்த்திங்கன்னா ரைஸ் மசூரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ பேஸ்ட் வேணும். இந்த சைடில் தான் இருக்கும், இல்லைனா ஃப்ரிட்ஜில் இருக்கும். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இங்கே இருக்குது, காணுமே. அதோ இருக்குது. ஓகே வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் கொடுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஓனர் வந்ததுக்கப்புறம் தான் வேலைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேலை இருக்கும். அவர் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் என்னன்றதை. வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். நமக்கு உடனே வேலை வந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேடமோட பாலைவனத்தில் இறக்கணுமா. சரி வாங்க போயிட்டு இறக்கலாம். இது இறக்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட பாலைவனத்துக்கு போனோம். அது கொஞ்சம் லாங்கு, 40 கிலோமீட்டர். போயிட்டு வரத்துக்கு 80 கிலோமீட்டர். ஆல்ரெடி விலாகில் சொல்லியிருப்பேன். விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம மேடமோட பாலைவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் வரும். ரொம்ப பக்கம். இங்கே போயிட்டு இது இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பொருள் ஏற்றிட்டு போனோம், திங்ஸு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன். இதுதான் நம்ம மேடமோட பாலைவனம். நம்ம வந்தாச்சு. இது எல்லாமே இப்போ தான் நம்ம புதுசாக ரெடி பண்ணது. ஒரு 15 நாள் தான் ஆகுது இது ரெடி பண்ணி. நம்ம ட்ரம் இங்கே இறக்கிட்டோம் பேக் சைடில், இந்த டேங்க்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். கிளம்பிட்டோம். முன்னாடி அங்கே கடை மாதிரி தெரிந்து பாருங்கள். ஃபுல்லாகவே கடை தான் அது. நம்ம அந்த ஃபெஹம் வாங்கினோம். அந்த சீஷாவுக்கு பக்கத்தில் தான் வாங்கிட்டு போயிடலாம் ஒரேடியாக. இல்லைனா நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு தனியாக வரணும். வாங்கியாச்சுங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் போட தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம பெட்ரோல் போட்டு நேராக கொஞ்சம் அந்த மூட்டைலாம் ஏற்றிட்டு நேராக நம்ம ஓனரோட பாலைவனத்துக்கு போக வேண்டியது தான். இந்த பங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க. பெட்ரோல் போட்டாச்சு. போட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொருள் ஏற்றுற இடத்துக்கு போய்ட்டுருக்கோம். இதுதான் அந்த சைடில் இருக்க பாருங்கள். அது எல்லாமே உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த புல்லு, இந்த மாதிரி அந்த தீவனம் ஃபுல்லாகவே இங்கே எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா
சல்மி சவுதி ரோடு போகிற வழியில் இது இருக்குது இந்த இடம். நம்ம வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மூட்டை தான் நம்ம ஏற்றணும். 100 மூட்டை ஏற்றணும். அந்த சின்ன சின்ன மூட்டை இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம 100 மூட்டை ஏற்றணும். அங்கே முன்னாடி ஒயிட் கலர் மூட்டை இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது ஒரு 100 மூட்டை ஏற்றிட்டு நம்ம வண்டி ஏற்றினதை நிப்பாட்டினா போதும், அவங்களே ஃபுல்லாக ஏற்றிட்டு கயிறுலாம் போட்டு விட்டுருவாங்க. நம்ம நேராக ஏற்றிட்டு போய்ட்டு அங்கே விட்டோன்னே அங்கே ஆளுங்க இருப்பாங்க, அவங்க இறக்குவாங்க. நமக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறது தான் ஒர்க்கு, வேறு எதுவும் பெருசாக ஒர்க் இல்லை. ஏற்றுறது இறக்குறது எல்லாமே ஆளுங்க இருக்காங்க. இங்கே ஏற்றுறதுக்கும் ஆள் இருக்காங்க, அங்கே இறக்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. அதனால நமக்கு வேலை அந்த அளவுக்கு இல்லை. ஏற்றிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி ரோடு. நேராக கரெக்டாக 100 கிலோமீட்டர் போனால் நமக்கு சவுதி பார்டர் வந்துடும். அந்த போர்டு பார்த்திங்கன்னா தெரியும், சவுதி அரேபியான்னு போட்டிருக்கா. இது வந்து 70ஆம் நம்பர் ரோடு. குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். போட்டிருக்கு பாருங்கள், 90 கிலோமீட்ரு சல்மி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் போர்டில். பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில. அவ்வளோதாங்க. நேராக போனால் சவுதிங்க. நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ணோம். அவ்வளோதாங்க. இதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போனால் நம்மளோட ஓனரோட பாலைவனம். அதுக்குள்ளே வந்துச்சான்னு பார்க்காதீங்க, நம்ம கண்டினியூவாக எடுக்கல, கட் பண்ணி தான் எடுக்கிறோம். அதுக்குள்ளே 15 கிலோமீட்டர் வந்துச்சான்னு கேட்காதீங்க. இதாங்க நம்ம ஓனரோட பாலைவனம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. அவங்க வந்து இறக்குவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இறக்கி போட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். நமக்கு இங்கே எதுவும் வேலை இல்லை. அவ்வளோதாங்க, இறக்கியாச்சு. இறக்கி அங்கே திருத்து பாருங்கள், ஃபுல்லாக தார் பைப் போட்டு மூட்டாங்க. நம்ம அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் வீட்டுக்கு போயிட்டு. டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. நம்ம அந்த பாலைவனத்துக்கு போயிட்டு அந்த பொருள்லாம் இறக்கி போட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5 மணி ஆகிடுச்சி. இவ்வளோ நேரம் நம்ம சும்மா டீ சாப்பிட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம் ரூமில். இப்போ மேடம் கால் பண்ணி கேஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வந்துட்டோங்க கேஸ் எடுக்கிற இடத்துக்கு. இந்த இடத்துல எப்போயுமே பார்த்திங்கன்னா இருக்கும் கேஸு. எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இது வந்து நம்ம ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போய் எடுத்தோம். நம்ம ஏரியாவில் இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஓப்பனில் இருக்கும், ஒரு டைம் பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்கும். அதனால் ரெகுலராக இங்கே இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் போய் போட வேண்டியது தான். அவ்வளோதான். டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன வேலை வந்துச்சு. மேடம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஓனரு அங்கே பாலைவனத்துலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்தார். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்கும். சாத் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். யாராவது இந்த ஏரியாவிலேருந்து நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம
ஓனரோட துணி மேடம் கொடுத்துருக்காங்களா லாண்ட்ரியில், அதை வாங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடு தாங்க, நம்ம வந்தாச்சு. இந்த வீடில் இந்த வீடுங்க. அவ்வளோதாங்க, கொடுத்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாண்ட்ரிக்கு வந்திருக்கோம். துணி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். துணி வாங்கியாச்சு, அவ்வளோதாங்க. டைம் 9:45 ஆகுது, நமக்கு வேலைலாம் முடிஞ்சது. அவ்வளோதான், நம்ம ரூம் போக வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.